2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு வேதாந்தம் திருப்பிக் கொள்ளலாம். தெரிந்த சம்பவங்கள், ஆனால் தெரிந்த சம்பவங்களிலிருந்து ஆண்டு நம்மோடு கூட பேசுகிற சில காரியங்களை நாம் கவனிக்கலாம். ஒரு இந்த பகுதி பல நேரங்களில் நாம் சிந்தித்த பகுதி தான், ஆனாலும் கூட சற்று வித்தியாசமாக தேவன் நம்மோடு கூட பேசுவ ஆயத்தமாக இருக்கலாம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம். எலிசாவை பிடிக்கும்படியாக சீரிய படையானது அனுப்பப்படுகிறது. அப்பொழுது அந்த சீரிய படை சுற்றி வளைத்து விடுகிறார். 6வது அதிகாரத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சி. அதாவது சீரிய படையானது இஸ்ரவேல் விரோதமாக இஸ்ரவேலை சண்டை போட்டு பிடிக்கணும்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க. ஆனால் சீரிய படை எங்கிட்டலாம் யுத்தத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யார் சொல்லிடுறா? இஸ்ரவேல் ராஜாவுக்கு எலிசா சொல்லிவிடுகிறார். எப்படி இது நம்ம திட்டம் போடுறதெல்லாம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரிய வருகிறது என்று சொல்லும் பொழுது 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அந்த சீரிய ராஜா குழம்பி போகிறான். எப்படி இதெல்லாம் நடக்கிறது என்று சொல்லு. இந்த காரியத்தை நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகி ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகி எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அத ராஜா உள்ள அறையில் தன்னுடைய நெருங்கின மந்திரிகளோடு கூட படைத்தலைவனோடு கூட திட்டமிடுகிற காரியம்லாம் யாருக்கு தெரிஞ்சிருது? இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரிஞ்சிருது. அப்ப அவன் நினைக்கிறான், யாரோ உளவாளி இங்கிருந்து போய் சொல்லிடுறான்னு சொல்லி. இப்போ கேட்குறா, யார் இந்த உளவாளி நம்ம மத்தியில் இருக்கிறானே, சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டப்போ ஒருத்தன் சொல்லுகிறான், இல்லை அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், நீங்கள் உள்ளுக்கு பேசுறதெல்லாம் அவர் அங்கே ராஜாவுக்கு சொல்லி விடுவார்னு சொன்னோன்னே என்ன சொல்லுகிறான்? 13ஆம் வசனம். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ராஜாவின் உள்ளறையில் பேசுறதெல்லாம் எலிசா யாருக்கு சொல்லிடுறாரு? இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லிடுறாரு. ஆனா இவனை பிடிக்க வர்றது மட்டும் யாருக்கு தெரியாம போச்சு? எலிசாவுக்கே தெரியல. இப்ப அந்த ராஜா ஏன் இதை யோசிக்கலன்றது எனக்கு தெரியல. நான் இதை படிக்கிறப்ப யோசிப்பேன். அதாவது தாம் பள்ளியறையில் பேசுறதெல்லாம் அவன் ராஜாவுக்கு சொல்லிடுறான். இவனை பிடிக்க போடுற திட்டமும் அவருக்கு தெரிஞ்சிருன்றது இவர் யோசிக்கவே இல்லை. எந்த ராஜா? சீரிய ராஜா. படை அனுப்புகிறான். எங்கே இருக்கிறான் விசாரிக்கிறான். அங்கே படை வருகிறது. தோத்தானில் இருக்கிறான் தெரிஞ்ச உடனே அங்கே அவர்கள் சுத்தி வளைக்கப்படுகிறார்கள். காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் மன்னிக்கும். 15ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை பாதுகாக்காமல் எதிரியின் கையில ஒப்பு கொடுத்தது போல சில சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. நடக்கிறதா நடக்கலையா? ஆண்டவர் நமக்கு தேவன் நமக்கு அற்புதமா உதவி செஞ்சுட்டே இருக்கிறார். நமக்கே தெரியாது நமக்கு வந்த ஆபத்துகளும் அந்த ஆபத்து அப்படியே கடந்து போனது கூட நமக்கு தெரியாது. ஆண்டவர் அவ்வளவு பத்திரமாக நம்மை பாதுகாத்து வருகிறார். ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் பிசாசினுடைய பயங்கரமான ஆபத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த நேரமும் என்னமும் நடக்கலாம். அங்கே வல்னரபிள், பாதிக்கப்படக்கூடிய எல்லைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க அதனால தான் நல்ல நேரம் பார்த்து அவங்க கல்யாணம் கட்டணும், நல்ல நேரம் பார்த்து எல்லாமே செய்யணும். அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை. ஆனால் நமக்கு யார் உண்டு? தெய்வன் உண்டு. ஆண்டவர் இருக்கிறதுனால நம்மை முழுமையான பாதுகாப்பு எனக்கு உங்களுக்கும் உண்டு. நிறைய நேரத்தில் நமக்கு வந்த ஆபத்தும் தெரியாது, அது கடந்து போனதும் நமக்கு தெரியாது. தேவன் நம்ம எப்படியெல்லாம் பாதுகாத்தார் என்பது நமக்கு நிறைய நேரத்தில் தெரிகிறது இல்லை. அற்புதமாக நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் சில வேளையில நமக்கு தெரிய வருகிற வேளையில என்ன பண்ணி விடுகிறார்? சத்ருவின் கையிலே நம்மை ஒப்பு கொடுத்தது போல நடக்கிறது. எலிசாவை பொறுத்தவரையில் அப்படிதான் நடந்தது.
ஆனால் எலிசா எப்படி நடந்து கொண்டார், அந்த சூழ்நிலையை எப்படி கையாண்டார் என்பதுதான் இன்னைக்கு சுருக்கமாக பார்த்துட்டு முடிக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை கைவிட்ட சூழ்நிலையிலே, நிச்சயம் கைவிடுகிறது இல்லை அவர் எப்பொழுதுமே, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது தேவன் ஏன் எனக்கு இதை அனுமதித்தார், ஏன் எனக்கு ஆண்டவர் உதவி செய்யல, ஏன் என்னை பாதுகாக்கல, சத்துரு நம்மை சூழ்ந்து விட்ட பொழுது இனிமேல் தப்பிக்கவே வழி இல்லை என்று எண்ணுகிற பொழுது நாம் எப்படி அதை கையாளப் போகிறோம், அதை தான் யோசிக்க போகிறோம். 3 ஜெபங்களை எலிசா பண்ணுகிறார் அந்த சூழ்நிலையில. சரி, அந்த முதல் ஜெபத்தை பார்க்கும் பொழுது 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். காலையில் எழுந்து வேலைக்காரன் வெளியே பார்க்கிறான். வெளியில் என்ன இருக்கு? சுத்தி படை நின்று கொண்டிருக்கிறது. எதிரியினுடைய படை. யாரை பிடிக்க தான் வந்திருக்கிறாங்க? எலிசாவை பிடிக்க தான் வந்திருக்கிறார்கள். அவனுடைய ரியாக்ஷன், அவன் சொல்லுகிற காரியம் 15ஆம் வசன கடைசியிலே, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம். இது சாதாரணமாக நமக்கு ஏற்படுகிற இம்மிடியேட் ரியாக்ஷன், உடனடியாக நமக்கு ஏற்படுகிற ஒரு ஐயோ என்ன செய்யறது, இப்படி நடந்துருச்சே என்று சொல்லுகிறோம். அது சாதாரணமான மனிதனுக்கு ஏற்படுகிற காரியம். ஆனால் எலிசா அப்பொழுது அப்படி சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறான் என்பதை பார்க்கும் பொழுது 16ஆம் வசனத்தில், அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அவனுடைய உடனடி பதில் என்னன்னு சொன்னா, ஐயோ என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார்ல அப்படி நம்ம சாதாரணமாக சொல்லுகிறது போல நிறைய நேரத்தில் பயப்படுறது புலம்புறதெல்லாம் புலம்பி முடிச்சுட்டு யார் நம்மளோட இருக்கிறான்னு சொல்லுவோம். எல்லாம் புலம்பி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார், கைவிட மாட்டார். அப்போ அதுக்கு ரொம்ப லேட்டாக தான் வருகிற காரியம். ஆனால் எலிசாவை பொறுத்தவரை உடனடியாக அந்த வேலைக்காரன் புலம்பு போல் சொல்கிறான், நீ அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அந்த சூழ்நிலையிலே எலிசா நடந்து கொள்கிற அற்புதமான ஒரு காரியம், ஒரு சத்தியத்தை அவன் அறிந்திருக்கிறான். நானும் நீங்கள் அறிந்திருக்கிறோமா அறியலையா? அறிந்திருக்கணும், அறிந்திருக்கிறோம். ஆனால் நிறைய நேரத்தில் அதை நாம் பயன்படுத்தாமல் பதறிவிடுகிறோம், அதை நாம் நினைவு கொண்டு வருகிறது இல்லையா? ஆனால் எலிசா அங்கே அதை செய்கிறவனாக காணப்படுகிறான். 1 யோவான் 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 யோவான் 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அது நமக்கு தெரிந்த வசனம், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். தேவன் நம்மை வெற்றி பெறத்தக்கதாக வைத்திருக்கிறாரா? ஆம், நாம் வெற்றி பெறுகிறோம் அநேக இடங்களில். ஒருவேளை இந்த இடத்துல பாவத்திலே வெற்றியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய வெற்றிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட நமக்கு எதிராளியாகி இருக்கிற பிசாசானவனை நாம் வென்று கொண்டிருக்கிறோம். எதனால தான்? ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராக இருக்கிறபடினால் நமக்கு வெற்றி கிடைத்துக் கொண்டே வருகிறது. இது நாம் அறிந்திருக்கிற ஒரு காரியம். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது, சத்துரு சூழ்ந்து விட்டான் பொழுது வழி இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது, தேவன் கைவிட்டது போல இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிற காரியம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 17ஆம் வசனத்தில் எலிசா ஜெபம் பண்ணுகிற முதல் ஜெபம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். எவன் பார்க்கும்படி? எலிசா ஏற்கனவே பார்த்து விட்டான். அவர் எப்படி பார்த்தான் என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த மனிதன் பார்க்கத்தக்கதாக, தன் வேலைக்காரன் பார்க்கத்தக்கதாக அவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். அதுவரைக்கும் அந்த மனுஷன் குருடனாக தான் இல்லை, ஆவிக்குரிய கண்கள், அல்ல தேவனுடைய பாதுகாப்பை பார்க்கக்கூடிய அந்த கண்கள், அதை திறக்கிறார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். முழுமையாக தேவனுடைய பாதுகாப்பை அவனாலே பார்க்க முடிந்தது. அப்ப அந்த இடத்துல எலிசா எதற்காக ஜெபம் பண்ணவில்லை என்று சொன்னால், தன்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணவில்லை. நம்ம சாதாரணமாக ஒரு ஆபத்துனா எதுக்காக தான் ஜெபம் பண்ணுவோம்? நம்முடைய பாதுகாப்புக்காக தான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் எலிசா எதுக்காக ஜெபம் பண்ணினார்? பாதுகாப்பு இருக்கிறதே நான் உணர, அல்ல அவன் உணர்கிறான், ஆனால் அவனோடு இருக்கிற இந்த வேலைக்காரன் அதை காண அங்கே ஜெபம் பண்ணுகிறான். ஒருவேளை
எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ண முன்னாடி தான் பாதுகாப்பு கொடுக்குறாரா, அதுக்கு முன்னாடி அவருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டா? உண்டு. அப்ப அவருடைய பாதுகாப்பை நானும் நீங்களும் உணர வேண்டும். எல்லா நேரத்திலும் உணர்வோம், ஆனால் சத்துரு நம்மை சூழ்ந்த பின்னாடி உணர வேண்டும். அதுதான் நம்முடைய ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, சந்தோஷமா வாழ முடியும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறான்னு சொல்லி. இல்லைன்னா ஐயோ நான் என்ன செய்வேன்னு தான் புலம்புவோம். ஆனால் அங்கே எலிசா அங்கே ஜெபம் பண்ணுகிறான், வேலைக்காரனுடைய கண்களையும் ஆண்டவர் திறக்கிறார். அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியரில் எழுதும் பொழுது விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தரலும் என்றுதான் ஜெபம் பண்ணுகிறார். எபேசியரில் இருக்கிறது 1வது அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். இது ஆவிக்குரிய காரியம்தான். அங்கே 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளலாம். அதுலேயும் ஒரு வசனம் இருக்கிறது. 1 கொரிந்தியர், அது ஒருவேளை அது வேறொரு காரியத்தை சொல்லுகிற காரியமா இருந்தால் கூட அங்கே அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் நமக்காக, தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நம்ம பார்க்க முடியல நிறைய நேரத்தில். ஆனால் அது இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. தேவன் பூரணமான பாதுகாப்பை நம்ம கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் எந்த இடத்துலையும் ஒருத்தர் சொல்லும்போது 366 முறை பயப்பட வேண்டாம்னு சொல்லி வேதாந்தத்தில் சொல்லி இருக்கிறதாம். ஒரு நாளைக்கு ஒரு முறை போல தேவன் நம்ம எப்பொழுதும் பார்த்து சொல்கிறார், பயப்படாது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மளுக்கு பூரணமான பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பதறவும் இல்லை, தன் பாதுகாப்புக்காக அவர் ஜெபம் பண்ணவும் இல்லை. ஆனால் தேவனுடைய பாதுகாப்பை காண ஜெபம் பண்ணுகிறார். அவருக்கு பார்க்க முடிகிறது. ஆனால் அவரோடு கூட இருக்கிற இந்த வேலைக்காரன் காணத்தக்கதாக ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் அவனுடைய கண்களை திறக்கிறவராக இருக்கிறார். நம்ம எப்படின்னா ஜெபம் பண்ணலாம். அப்படின்னா பேதுருவில் வாசிக்கும் பொழுது நாம் இந்த ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாந்தத்தில் பூரணமாக நமக்கு எல்லாமே இருக்கிறது. நம்ம அதை பார்க்கணும், எடுத்து அதை பயன்படுத்தணும், அனுபவிக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்ப தேவன் நம்மை ஒரு பொழுதும் கைவிடுகிறதில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசுவாட்ட சொல்லும்போது மோசையோடு கூட இருந்தது போல நம்மோடு கூட இருக்கிறேன். மோசை மட்டும் விசேஷமானவன், யோசுவா செகண்ட் கிரேட் கிடையாது. சொல்கிறார், மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். மோசையோடு கூட இருந்தது போல் நம்மோடு கூட இருப்பாரா, இருக்க மாட்டாரா? நிச்சயமா இருப்பார். அவர் உலகத்தின் கடைசி பரிந்தும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொல்கிறார். அவருடைய முழுமையான பாதுகாப்பு நமக்கு உண்டு. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய பாதுகாப்பை காண நமக்கு கண்கள் வேண்டும். அப்புறம் அந்த சூழ்நிலையை அவர் எப்படியா கையாளுகிறார் என்பதை பார்க்கலாம். இன்னொரு ஜெபம் என்ன பண்ணுவோம் நம்ம சாதாரணமா? அடுத்த ஜெபம் ஒன்று நம்ம பாதுகாப்பு, அடுத்தது என்ன ஜெபம் பண்ணுவோம்? நம்ம ஜெபம் பண்ணுன்னா நம்முடைய பாதுகாப்புக்காக ஜெபம், ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் சொல்லுவோம். இன்னொரு ஜெபம், சத்துருக்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க மாட்டேன் ஜெபம் பண்ணுவோம். பண்ண மாட்டோமா? சத்துருக்களை நிர்மூலமாக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எலிசா என்ன ஜெபம் பண்ணுவான் என்பதை பாருங்க. 18ஆம் வசனத்துல, அவர்கள் அவனிடத்தில் வருகையில், பிடிக்கிறதுக்காக வராங்க. 4-5 பேர் இல்லை, சீரியாவுடைய படையே வந்திருக்கிறது. அப்ப அவன் பிடிக்கும் பொழுது வரும் பொழுது எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார் கர்த்தரும். எதுக்காக கண்மயக்கம்? என்னை பிடிக்காம இருக்கிறதுக்காகவா? எதுக்காக கண்மயக்கம் உண்டாக்க செய்தார்? உங்களுக்கு சரித்திரம் தெரியும். அவருடைய பிளானே வேற. இந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்த மக்களுக்கு யாரை காமிக்கணும்? அவருக்கு ஆண்டவரை காமிக்கணும். ஆண்டவருடைய வல்லமையை காட்ட வேண்டும். அந்த மக்கள் அழிவது அவருடைய நோக்கம் இல்லை, தான் தப்பிக்கிறது அவருடைய நோக்கம் கிடையாது. தன்னை எவனுமே ஒன்றும் செய்ய முடியாதுன்றது அவருக்கு திட்டவட்டமா தெரியும். ஏன்னா அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர். தேவன் என்னை பூர்ணமாக பாதுகாப்பார். ஏன் ஆண்டவர் என்ன இப்படி விட்டுட்டாருன்னு சொல்லி அவன் கேட்கல. ஏன் ஆண்டவரே இது, ஏன் என்ன விட்டுட்டீங்க அப்படிலாம் இல்லை. இந்த சூழ்நிலை தேவனால் அனுமதிக்கப்பட்ட
சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில எலியாவுக்கு ஒரு துளி சந்தேகம் கூட கிடையாது தேவன் தன்னை கைவிட்டுட்டான்னு சொல்லி. ஆனா அந்த சூழ்நிலையில அந்த சூழ்நிலையை அழகாக பயன்படுத்தும்படியாக அங்கே எலிசா ஜெபம் பண்ணுகிறான். அப்ப அந்த நேரத்துக்குள்ள எலிசா மனசுல என்னென்னலாம் ஓடிடுச்சு பாருங்களேன். ஒரு செகண்ட்ல நிறைய பயங்கரமான பிளானே பண்ணிட்டார். என்ன பண்ணுகிறான்னா, இவங்களை கூட்டிட்டு போய் ஊருக்குள்ள வரை கொண்டு போய் அதெல்லாம் பிளான் பண்ணுகிறார். அது எப்படி அவருடைய மனசுல தோன்றினதுன்னு தெரியல. ஒருவேளை அது நமக்கு ஒருவேளை எலிசா போல உடனே தோன்றுகிறது இல்லையா, ஆனால் தேவன் அதை நமக்கு மாடலா எழுதி வச்சிருக்கிறார். அதனால இப்பயே ஜெபம் பண்ணிட்டு இருக்காதீங்க யாருக்காவது. ஆனால் நான் இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் எடுத்து காமிச்சிட்டு முடிச்சுறேன். அதாவது தேவன் ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார் என்று சொன்னால் அதுல அவருக்கு நோக்கம் உண்டா இல்லையா? நோக்கம் உண்டு. எதுவுமே வேஸ்டா அவர் செய்கிறது இல்லை. ஒரு சூழ்நிலையில தேவன் அதை கட்டளையிடுவார் என்று சொன்னால் சில நேரத்தில் அதை ஏன் சொல்லி நம்ம விளங்கலன்னு சொன்னா, யாக்கோபுல சொல்கிறார், ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா கர்த்தரிடத்திலே கேட்க கடவன். ஏன் அந்த சூழ்நிலை வந்துச்சு, எதற்காக ஆண்டவரை அனுமதித்தீர், நீர் என்னை கைவிட்டு விட்டீரா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதுல துளி அளவு கூட எலிசாவுக்கு சந்தேகம் கிடையாது. சொல்கிறான், அவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர். அப்ப அந்த இடத்துல தன்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணல, சத்துருடைய அழிவுக்காக ஜெபம் பண்ணல, பதிலாக எதுக்காக ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே அவருடைய கண்களுக்கு மயக்கம் உண்டாக்கும் என்று சொல்கிறார். அப்ப எதற்காக என்று சொன்னா அவங்கள குருடாக்கல. சரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்கள குருடாக்க மாட்டோம்னு சொல்லல, என்ன உண்டாக்கணும், மயக்கம் உண்டாக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அவங்க தான் சொல்றதெல்லாம் என்ன பண்ணணும், செய்ய வேண்டும் என்பதற்காக. 19ஆம் வசனத்துல, அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். இது வழி இல்லப்பா, வாங்க, நீ தேடுற மனுஷன்ட்டே நான் கொண்டு போய் விட்டுறேன், இது பட்டணமும் இல்ல, பட்டணத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டி கொண்டு போகிறான். அந்த முழு கூட்டமும் யார் பின்னாடி வந்துச்சு, படைத்தலைவனும் யார் பின்னாடி வந்தா, பின்னாடி வந்தா. யாரை பிடிக்கிறதுக்காக வந்தாங்க இவங்கெல்லாம், எலிசாவை பிடிச்சு கைதியா கொண்டு போறதுக்காக வந்தாங்க. ஆனா இப்ப அவங்கள பிடிச்சு எங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறார், இவர் நினைச்ச இடத்திற்கு கொண்டு வருகிறார். முடியுமா, முடியாதா? ஆனால் நமக்கு விரோதமாய் வருகிற மக்களை அழிக்கும்படியாக அல்ல, அவர்களை ரட்சிக்கும்படியாக தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அங்கே யோவான் ஒரு முறை, யோவான் சீஷர்லாம் சமாரியை கடக்கும் பொழுது அந்த கிராமத்தை கடக்க விடல அவங்க. அப்ப யோவான் சொல்லுகிறார், ஆண்டவரே எலியா வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்தது மாதிரி கொண்டு வரதுக்கு எனக்கு உத்தரவு தாங்க, இவங்களை என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ இன்னும் ஆவியை உடையவன் என்று உனக்கு தெரியல அப்படி சொல்கிறார். உலகத்தை அழிக்க வரல, அவர் ரட்சிக்க தான் வந்தார். இன்றைக்கு கூட நம்முடைய சத்துருக்களை அழிக்கும்படியாக அல்ல, ஆனால் எலியா ரொம்ப எலிசா ஒரு அழகான ஒரு மாடலை நமக்கு வச்சிருக்கிறார். தன்னை சூழ வளைந்து விட்டார்கள், தன்னை பிடிக்கும்படியாக வருகிறார்கள். ஆனா அவங்கள எங்க நடத்துகிறான்னு சொன்னால் அந்த ஊருக்குள்ளே நடத்தி கொண்டு போய் அவள் தேவனுடைய மகத்துவத்தை காணுவதற்காக அங்கே ஒரு வழியை உண்டாக்குகிறான். அது எப்படி செய்தான் என்று சொல்லி ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அங்கே ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கிறாரா, பதில் கொடுக்கிறார். வேலைக்காரனுடைய கண்ணை திறக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவர் கண்ணை திறக்கிறார். இவருடைய கண்களுக்கு மயக்கம் உண்டாக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறான், அதையும் ஆண்டவர் செய்கிறார். இவன் ஒரு திட்டத்தோடு கூட ஜெபம் பண்றான். சரியா, நமக்கு ஒரு திட்டம் வேண்டும், ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அதற்காக ஜெபம் பண்ணும்போது தேவன் நிச்சயமா அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவன் ஜெபம் பண்ணபடி மயக்கம் உண்டானது, அதே போல அவன் அங்கே அவர்களை வழி நடத்தி கொண்டு போகிறான். 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றார். இது 3வது ஜெபம். முதல் ஜெபம் என்ன, வேலைக்காரனுடைய கண்ணை திறக்கும்படி, அவன் தேவனுடைய மகத்துவத்தை காணும்படியாக, தேவனுடைய பாதுகாப்பை காணும்படியாக. அதோடு கூட 2வது ஜெபம், இவருடைய கண்களுக்கு மயக்கம் உண்டாக்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். காரணம், தான் சொல்லுகிறதை அவர்கள் செய்யும்படியாக. 3வது ஜெபம் சொல்கிறான், தேவனுடைய மகத்துவத்தை காண ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தருளும். எங்க நிக்கிறாங்க அவங்க, சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். 20ஆம் வசனம் கடைசியில் பாத்தீங்கன்னா, இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். 3வது ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ராஜா அந்த இடத்துல வர்றார், சீனுக்கு வர்றார். என்ன சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல. இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது
எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவளை வெட்டி போடலாமா என்றான். இவனால யுத்தம் பண்ணவே முடியாது. இவனை இவ்வளவு நாள் காப்பாத்தினது யார் தான்? எலிசா தான் சொல்லி, அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க, இங்க இப்படி வரான், எதிரி இங்கிட்டு வருகிறான்னு சொல்லி பாதுகாத்து கொண்டு வருகிறான். இப்ப கேட்கிறா, வெட்டி போடலாமா என்று சொல்லி. 22ஆம் வசனத்தில், அதற்கு அவன், வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்று சொல்கிறான். ரொம்ப வித்தியாசமான செய்கிறான். சத்ரு பட்டணத்துக்கு நடுவில் இப்ப வந்து கைதியாக நிற்கிறார்கள். எலிசாவை கைதியாய் கொண்டு போக வந்தவர்கள் இப்பொழுது எலிசாவின் கையிலே இவர்கள் கைதியாக நிற்கிறார்கள். அப்பொழுது அவன் சொல்கிறான், நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. 23ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். சீரியாவின் தண்டுகள் இஸ்ரேல் தேசத்தில் அப்புறம் வரவில்லை. ஏன் வரல? இன்னொரு தடவை விருந்து சாப்பிட வந்திருக்கலாம்ல. ஒருவேளை எலிசாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. எலிசாவின் தேவனை பற்றியும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் செத்திருக்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் எப்படி போறாங்க? திருப்தியா சாப்பிட்டு பத்திரமா திரும்பி போகிறார்கள். யார் இஸ்ரவேல்? யார் இஸ்ரவேலின் தேவன்? யார் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி யார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். 5வது அதிகாரம் கடந்த முறை நாம் வாசித்தோம். அப்பொழுது ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொள்கிறான். குஷ்ரோகி சுகமாக்கணும்னு சொல்லி அந்த சீரிய ராஜாவினுடைய கடிதத்தை பார்த்த பொழுது, அப்பொழுது எலிசா என்ன சொல்கிறான் என்பதை பாருங்களேன். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். 5:8. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்று அறிந்து கொள்ளட்டும். இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்று அறிந்து கொள்ளட்டுமா? இஸ்ரவேலின் தேவனை அறிந்து கொண்டானா நாகமான் திரும்பி போகும்போது? இஸ்ரவேலின் தேவனை அறிந்து கொண்டான். இங்கே பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நாகமான், ஆனாலும் 15ஆம் வசனம், அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று சொல்கிறார். இது மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்லைன்னு என்பதை அறிந்தேன்னு சொன்னானா, தேவன் இல்லை என்பதை அறிந்தானா? அப்ப எலிசா அங்கே சொல்லும் பொழுது தன்னை சொல்கிறானா, தேவனை சொல்கிறானா? தேவனுடைய பிரதிநிதியாக தான் இருக்கிறான். இங்கே எசேக்கியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேலை ஆண்டவர் அனுப்புகிறார். நீ போ என்று சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கலக விட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். எதற்காக தீர்க்கதரிசி? யாரை அறிந்து கொள்வதற்காக? தேவன் ஒரு உண்டென்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக அங்கே யார் ஒருத்தர் தேவை? ஒரு தீர்க்கதரிசி தேவை. இங்கே எலிசாவின் மூலமாக நாகமான் அறிந்து கொள்கிறான். இங்கே 6வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது எலிசாவின் மூலமாக சிறிய படை முழுவதும் யாரை அறிந்து கொண்டது? எலிசாவின் தேவனை அல்லது இஸ்ரவேலின் தேவனை அறிந்து கொண்டது. இன்றைக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் இந்த பூமியிலே விளக்காக வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். எதற்காக என்று சொன்னால், யாரை அறிந்து கொள்வதற்கு? நம்முடைய தேவனை அறிந்து கொள்வதற்கு. இப்படிப்பட்ட ஒரு தேவன் இந்த உலகத்திலே உண்டு என்பதை நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அறிந்து கொள்வதற்காக தேவன் நம்மை இந்த விளக்காக வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா சூழ்நிலைகளும், சாதகமான சூழ்நிலையானாலும் சரி பாதகமான சூழ்நிலையானாலும் சரி, அந்த சூழ்நிலை யாரால் தான் அனுமதிக்கப்படுகிறது? தேவனால் அனுமதிக்கப்படும். நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது, 100% தவறு இல்லாமல் இருக்கும் பொழுதுன்னு சொல்ல, தவறில்லாத மனிதன் இல்லை. ஆனால் ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளையும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லா சூழ்நிலைகளும் தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட தான் அனுமதிக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் சரியாகி புரிந்து கொள்ளும் பொழுது, எலிசா அங்க பதறவே இல்லை, தன்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணல, எதிரிகள் அழிய வேண்டும் என்று ஜெபம் பண்ணல. எதுக்காக பயன்படுத்தின அந்த சூழ்நிலையை? அப்படியே அந்த தன்னை எதிர்த்த கூட்டம், தன்னை சூழ்ந்து கொண்ட கூட்டம்,
தன்னை பிடிக்க வந்த கூட்டம் அவரை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக பயன்படுத்துகிறான். அதனால நமக்கு எதிராக நிற்கிற மக்களுக்காக நம்ம அவங்களாம் அழிஞ்சு போகணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் பண்ணவும் கூடாது. இந்த நாட்களில் ஆண்டவரே அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும். அதாவது அறிந்து தவறு செய்கிறவர்களுக்கு நம்ம உடந்தையா இருக்கக்கூடாது. யார் அவர்கள் என்று சொன்னால் பவுல் சொல்கிறார், சபைக்குள்ளே இருந்து எழும்புகிறவர்கள், தங்கள் ஆதாயத்துக்காக தேவனுடைய வசனத்தை புரட்டுகிறவர்கள், அப்படிப்பட்டவங்களை விட்டு நீங்க விலகுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் யாரை நேசிக்கணும் சொல்கிறார்? சிலுவையிலே தன் கைகளிலே ஆணியை அடித்த பொழுது சொல்கிறார், இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம எதிர்க்கிற மக்கள் ரோட்டில் போய் ஆண்டரை பற்றி சொல்ல வரும்பொழுது கல்லெடுத்து எறிய வராங்கன்னு சொன்னால், திட்டுறாங்க சொன்னால், நம்ம சூழ்நிலை ரொம்ப சாதகமான சூழ்நிலை. இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போனாலும் நம்மளை அப்படியெல்லாம் கல்லெடுக்கிறவங்களும் ஆள் இல்லை, போமா வெளியேன்னு சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. ரொம்ப அருமையான ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல சூழ்நிலை, இதை நன்றாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்க ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அறியாமல் செய்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல. அந்த சூழ்நிலையில ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு ஏற்கனவே நமக்கு உண்டு. ஆண்டவரே அவர்களை தண்டியும் என்று சொல்லியும் ஜெபம் பண்ணக்கூடாது. என்று சொன்னால் அவள் தண்டிக்கப்படுவதற்காக தேவன் நம்ம இந்த இடத்துல வைக்கவும் இல்லை. அவள் ரட்சிக்கப்படுவதற்காக என்ன வழி உண்டுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். அதுதான் எலிசாவினுடைய வாழ்க்கையில் அற்புதமாக காண்கிறோம். தன்னை சூழ்ந்து விட்டார்கள், பிடிக்கும்படியாக வருகிறார்கள். ஒரு ஆபத்தான சூழ்நிலை, சாதாரணமான மனுஷன் கத்துகிறான், ஐயோ ஆண்டவனை என்ன செய்வோம்னு சொல்லி. ஆனால் அதையே ஒரு பெரிய ரட்சிப்பின் ஒரு காரியமாக அங்கு மாற்றுகிறான். இப்போ அவனுடைய ஜெபம் மிகவும் அற்புதமான ஒரு ஜெபமாக இருக்கிறது. நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு காரியம், மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்தின் மூலமாக தேவன் எதையோ ஒன்றை செய்ய பார்க்கிறார். அதை நாம் செய்து முடிப்போம் என்று சொன்னால் அதை விட சந்தோஷமான காரியம் வேறு எதுவுமே கிடையாது. தேவன் அற்புதமாக அதை செய்கிறார். அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆண்ட்ரூஸ் சொல்லி பைபிள்ஸ் மக்லர், அதாவது ரஷ்ய நாட்டுக்குள்ளே முன்னதாக அது பூட்டப்பட்ட தேசமாக இருந்த பொழுது ரஷ்ய நாடுகளுக்குள்ளாக வேதாமத்தை கடத்துகிற மக்கள் ஒரு முறை அதை காருடைய டிக்கி, காருடைய என்ஜின் பக்கம் முன்னாடி உள்ள அந்த இதுக்குள்ளெல்லாம் பைபிள்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போகிறது உள்ளுக்குள்ள பிடிச்சிட்டாங்க. நிறைய முறையை கொண்டு போயிருக்கிறார், இந்த முறை பிடிச்சாச்சு. பேக்கை திறக்கிறாங்க, பேக்குள்ள ஃபுல்லாக பைபிள் தான் இருக்குது. ஆண்டவரே அவங்களுடைய கண்களை மறைச்சிருங்க ஆண்டவரே, ஏன்னா வேதம் என்ன பண்ணணும், உள்ளுக்கு போய் ஆகணும். அவங்க திறந்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி மறுபடியும் க்ளோஸ் பண்ண. முழுசும் பைபிள் திறந்து அப்படியே பைபிள் தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அங்கே அந்த காரியத்தை செய்ய வைக்கிறார். அவரை பாதுகாப்பதற்காக மட்டும் இல்லை, ஊழியம் அங்கே தடைப்படக்கூடாது. ஒரு இன்றைக்கு உங்களை எதிர்க்கிற மக்கள் அங்கே நீங்கள் அழைக்கிற இடத்திற்கு வரணும். மகிழ்ச்சியின் மாலைக்கு நீங்கள் கூப்பிட போறீங்க. யாரை கூப்பிட போறீங்க? உங்களோட கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களை மட்டுமா, ஒருவேளை எதிர்க்கிறவங்களையும் கூப்பிடலாமா? ஜெபம் பண்ணுங்க. இன்னும் 2 வாரம் இருக்குது. இந்த வாரம் முழுசும் இருக்குது, அடுத்த வாரம் முழுசும் இருக்குது. அடுத்த வாரம் உங்களுக்கு கார்டு கொடுத்துறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களை எதிர்க்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு கண் மயக்கம் கொடுக்கணும், ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பின்னாடியே எங்கே வரணும்? ஜெயம் ஹோட்டலுக்கு வரணும். வந்தோடனே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மனக்கண்களை திறங்க, ஆண்டவரையும் ஜெபம் பண்ணுங்க. யார் அறிஞ்சிக்கணும்? ஆண்டவரை அறிஞ்சிக்கணும். ஆண்டவரை செய்ய முடியுமா முடியாதா? முடியும். தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதனால அவருடைய அழிவுக்காக அல்ல, அவருடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபம் பண்ணி சில முயற்சிகளை எலிசாவை போல ஒரு திட்டத்தோடு கூட செய்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாக அதை செய்கிறவராக இருக்கிறார். எப்படிதான் இந்த ஐடியாலாம் இவனுக்கு வந்துச்சுன்னு சொல்லி தெரியல. இதெல்லாம் எவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வரணும் இல்லையா? பார்க்கிறான், ஐயோன்னு தான் சொல்லணும். ஆனா அந்த நேரத்தில் அவன் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தரலும்னு சொல்லி. அவங்க பிடிக்கிறதுக்காக வராங்க. ஆண்டவரே அவங்களுடைய அவங்களுடைய கண்களுக்கு மயக்கம் உண்டாக்குன்னு சொல்லுகிறான். பின்பதாக அவனை பிளான் பண்ணி ஊருக்குள்ள கூட்டி கொண்டு போகிறான். ஆண்டவரே அவங்களுடைய கண்களை திறந்தரலும். வெட்டலாமான்னு சொல்லி ராஜா கேட்கிறா. இல்ல நல்ல விருந்து பண்ணுங்கன்னு சொல்லுகிறா. சாப்பிட்டோன்னே அவங்களை வீட்டுக்கு அனுப்ப சொல்லுகிறா. ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கிறுக்குத்தனமா பண்றான் இவனை. யுத்தமே இல்லாம எவ்வளவு பேரை கொண்டிருக்கலாம்.
நிறைய பேரை கொண்டிருக்கலாமேன்னு யோசிக்கலாம். ஆனால் அவர்கள் தேவனை அறிந்தவர்களாக திரும்பி செல்லுகிறார்கள். இதான் நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டும். ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலுமே நீர் இருக்கிறதை நாங்கள் இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும். எங்களுக்கு உதவி தாரோம், ஞானம் தாரோம். அந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டு, ஒருவேளை இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தேவன் உண்டு என்பதை இந்த மக்கள் காண்பிக்க எங்களுக்கு உதவித்தார்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அற்புதமான விழிக்காக நடிச்சுக்கிறோம். எலிசாவுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஆச்சரியப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு தாரோம். எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையின் இக்கட்டுக்கு நேரங்களிலே எங்களுக்காகவே ஜெபம் பண்ணி அதை நாங்கள் நேரத்தை வீணாக்கி விடுகிறோம். நல்ல வாய்ப்புகளை வீணடித்து விடுகிறோம். அந்த சூழ்நிலை எதற்காக நீர் கொடுத்தீர் என்பதையே நாங்கள் உணராமல் அந்த நாட்களை, அந்த வாய்ப்பை நாங்கள் தவற விட்டு விடுகிறோம். ஆனால் எலிசாவை போல இக்கட்டு வரும்பொழுது தன்னுடைய பாதுகாப்புக்காக கதறாமல் அந்த எதிரே நிற்கிற மக்களுடைய ரட்சிப்புக்காக அவன் செயல்பட்டான். இது போல நாங்கள் செயல்படக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரோம். எங்களை எதிர்க்கிறவர்கள், எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மக்கள், தாங்கள் அறியாமல் ஆண்டவரே வேதாந்தின் தெய்வனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி திட்டத்தோடு கூட ஜெபித்து பெரிய காரியங்களை சாதிக்க கிருபை தாரோம். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்மை ஆசீர்வதியும். நம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தொடர்ந்து பிரயோஜனமாக இருக்கட்டும். எல்லாவற்றையும் மீட்புறோம் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.